தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 12/1/2026 திங்கட்கிழமை. சுவாதி நட்சத்திரம் இரவு 11-16 வரை, பிறகு விசாகம். இன்றைக்கு ஒரு அற்புதமான நாள். இந்த சுவாதி நட்சத்திரம் இருக்கே, இன்றைக்கு இந்த சுவாதியில் பிறந்தா நதி பேரில் தொழில் வைக்கலாம்பாங்க. இப்போ கங்கா, யமுனா, காவேரி அப்படிங்கிற பேரில் சில பேர் காவேரி எஸ்டேட்னு வச்சுருப்பாங்க, காவேரி ஷாப்பிங் சென்டர்லாம் வச்சுருப்பாங்க. இப்படியெல்லாம் நதி பேரில் தொழில் வச்சா நதி மாதிரி ஓடி போயிடும் கையை விட்டுன்னு சொல்லி ஒரு பழக்கம் உண்டு. அதனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நதி பேரில் தொழில் வைக்கலாம். எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் அந்த மாதிரி நதி பேரில் வச்சு மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்று நல்ல வருமானத்தோடு நல்ல வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருந்தார். காரணம் என்ன அப்படின்னா, சுவாதிக்கு ஒரு பெரிய பெருமை என்னென்னா, அன்றைய தினம் இந்த சிப்பிக்குள்ள பனித்துளி விழுந்தா முத்தாக மாறுமா. அந்த முத்து தான் இந்த குறுக்கை முத்துலாம் சொல்கிறோம் இல்லையா, முத்து நம்ம போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்கு இப்படி ஒரு ஐதீகம் உண்டுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கு அது மாதிரி அற்புதமான நாள் சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கு நம்ம தெய்வங்களை வழிபடுகின்ற பொழுது பல மடங்கு நமக்கு பலன் கிடைக்கும். சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல கருத்து என்னென்னா, சிவபெருமானுக்கு வீரம் வந்த இடம் 8 இடமா. இந்த தென்னகத்தில் 8 இடங்களில் அட்ட வீரட்டான ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. சிவனுக்கு வீரம் வந்த 8 ஸ்தலங்கள் என்னென்ன இடம் அப்படின்னா, திருக்கண்டியூர், திருக்குறுகை, திருப்பரியலூர், திருவழுவாதூர், திருவிற்குடி, திருவதிகை, திருக்கோவிலூர், திருக்கடவூர். இந்த 8 ஊரும் திருக்கண்டியூர், திருக்குறுகை, திருப்பரியலூர், திருவழுவாவூர், திருவிற்குடி, திருவதிகை, திருக்கோவிலூர், திருக்கடவூர். இதெல்லாம் இதில் நமக்கு ரொம்ப தெரிஞ்சது எதுனா திருக்கண்டியூரும் திருக்கடவூரும் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், அடிக்கடி போயிருப்பீங்க. மற்ற ஊரெலாம் தஞ்சை மாவட்டத்தில் இருக்குது. அதை நீங்கள் விவரம் தெரிந்து அதுக்கெல்லாம் போகலாம். பொதுவாக அது எப்படி அப்படின்னா, பிரம்மனுடைய தலையை கொய்தது திருக்கண்டியூர் இல்லையா. பிரம்மாவுக்குன்னு கோயில் தமிழ்நாட்டில் கண்டியூரில் தான் இருக்குது. அந்த கண்டியூரில் அந்த கோயில் இருக்கே, அற்புதமான கோவில். பிரம்மாவுக்கு இப்போ உத்தமர் கோயில்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம பிரம்மபுரீஸ்வரர்னு ஒன்று திருச்சி பக்கத்தில் இருக்குது. அதனால் இந்த கண்டியூரில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மா கோயில் இருக்கே, அது அற்புதமான ஸ்தலம். பிரம்மனுக்கு தமிழகத்தில் கோயில், ஆனால் எல்லா சிவாலயங்கள்லையும் சண்டிகேஸ்வருக்கு பக்கத்தில் பிரம்மா இருக்கும், ஒரு பக்கத்தில் துர்க்கை இருக்கும். அதை நல்ல விதவிதமாக வச்சுருப்பாங்க, அந்த துர்க்கையினுடைய அலங்காரமெல்லாம் செஞ்சு. இந்த பிரம்மாவை யாருமே நம்ம கண்டுக்கிறது இல்லை. எந்த கோயில் போனாலும் அப்படி சுற்றுப்பிரகாரம் வர்றபோது சண்டிகேஸ்வரர்கிட்ட சொல்லிக்கின்னு அப்படியே அதை பார்த்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் துர்க்கை கிட்ட விளக்கேற்றி கும்பிடுவாங்க. பிரம்மா சன்னதிக்கு சும்மா பார்ப்பாங்க. அந்த பிரம்மாவை கும்பிடணும். ஏன்னா பிரம்மா தான் படைப்பு தெய்வம். நம்ம படைச்சது யாரு அப்படின்னா பிரம்மா. ஆக அந்த பிரம்மாவை வழிபட 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 நம்முடைய வாழ்க்கையை நல்லா சீராக்கி கொடுப்பாராம். தலையெழுத்தை மாற்றுகின்ற ஆற்றல் இந்த பிரம்மன் எழுதிய தலையெழுத்து தானே. இன்றைக்கு நம்ம பேனாவால் எழுதிய கையெழுத்தால் மாற்ற முடியுமா அப்படின்னு நியூமராலஜியை பற்றியெல்லாம் நான் சொல்கிற போது சொல்லுவேன். அந்த பிரம்மனுடைய அந்த கையெழுத்தை மாற்றக்கூடிய அந்த தலையில் அவன் எழுதுகிற தலையெழுத்தை மாற்றணும்னா பிரம்மாவே போய் கும்பிடணும். இப்படி ஆலயங்களில் கும்பிடுறது நீங்களாம் சிறப்பு வழிபாடாக திருக்கண்டியூர் போய் கும்பிடலாம். அந்த ஊரில் சிவபெருமானுக்கு வீரம் பிரம்மனுடைய தலையை கொய்தாராம். அதே போல் மன்மதனை நெற்றிக்கண்ணால் எரித்தது எங்கே அப்படின்னா திருக்குறுகை. இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அவர் செஞ்சிருக்காரு. அதில் மிக அற்புதமான ஸ்தலம், காலனை காலால் கிடைத்த ஊர் எது அப்படின்னா திருக்கடவூர். அதை திருக்கடையூர்னு சொல்றாங்க. எல்லாரும் மணிவிழா போய் செஞ்சுக்கிறாங்க இல்லையா. அது எதனால் அப்படின்னா, அங்கே யமன் அணுகாத கஷேத்திரம். காலனையே காலால் கடைந்தாராம். மார்க்கண்டேயனுக்காக என்றும் 16ஆக அவருடைய விதியை மாற்றிய இடம். ஆகையினாலே நமக்கு விதி மாறணும்னா வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த அபிராமி அம்மன் கோயிலுக்கு போகணும். அபிராமி அம்மன், அமிர்த கடீஸ்வரர், கால சமுகாரமூர்த்தின்னு இருக்கு, கள்ளவாரண பிள்ளையார்னு இருக்கு, அற்புதமான கோயில். அந்த ஊருக்கு போகணும். அந்த ஊரில் சிவனுக்காக சிவன் யமனையே எட்டி உதைச்ச ஊராம். இப்படி ஒவ்வொரு இதுக்கும் வீரம் வந்ததை பற்றி முன்னோர்கள் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார்கள், புராணங்கள் சொல்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து உங்களுக்கு இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி, உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்ல வெற்றியும் வீரமும் திகழ இது போன்ற ஆலயங்களுக்கு வாய்ப்பிருக்கின்ற பொழுது சென்று வருவது நல்லது என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ஒரு யோகமான நாள், நல்ல நாள். குடும்ப முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குரு பார்வை உங்கள் ராசிநாதனை பார்ப்பதனாலே இன்றைக்கு எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அதில் பலன் கிடைக்கலாம். நாட்டுப்பற்று மிக்கவர்களால் நன்மைகள் உண்டு. கூட்டு முயற்சியிலிருந்து விடுபட்டு தனித்து இயங்க வேண்டும் என்று விருப்பப்படுவீர்கள். அந்த விருப்பங்களும் நிறைவேறலாம். பஞ்சமஸ்தானத்தில் கேது இருப்பதால் பிள்ளைகளால் சிறு விரயங்கள் உண்டு. பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு அமைதியை கடைபிடித்து ஆனந்தம் காண வேண்டிய நாள்.
ஆதாயம் குறைவாக இருந்தாலும் ஆரோக்கியம் சீராக இருக்கும். 2லே குரு இருப்பதனாலே தேவைக்கேற்ற பணம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். வழிபாடுகளில் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும். இன்றைக்கு ஏதேனும் ஒரு புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரலாம். 10ஆம் இடத்திலே சனி ராகு. எனவே ராகு இருக்கின்ற பொழுது பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். வருமானத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சிறப்பாக இருந்தாலும் மாலை நேரத்தில் ஒரு விரயம் உண்டு. அது நல்ல விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் புத்திசாலித்தனமாகும். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே குரு பகவான். குரு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் வக்ரம் பெற்றிருக்கின்ற பொழுது களத்திர வழியிலே சில பிரச்சனைகள் வரலாம். அதாவது வாழ்க்கை துணை வழியிலே சில பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். 10ஆம் இடத்திற்கு அதிபதியானவராகவும் விளங்குவதால் தொழிலும் கூட இருப்பவர்களால் சில பிரச்சனைகள் வரலாம். கூட்டாளிகள் உங்களை விட்டு விலக நேரிடலாம். நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இன்று இருப்பீர்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ராசிக்கு அஷ்டமத்திலே புதன் மறைந்திருக்கின்றார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் உண்டு. எனவே உங்களை பொறுத்தவரை பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். ஆனால் மன நிம்மதி குறைவாகவே இருக்கலாம். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. உங்களுடைய ஆலோசனைகளை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே இன்றைக்கு நீங்கள் வழிபாட்டில் முழுமையாக நம்பிக்கை வைப்பது நல்லது. இன்றைக்கு சுவாதி என்பதனாலே இன்றைக்கு அருகில் இருக்கும் ஆலயம் சென்று நரசிம்மரை வணங்குவது நல்லது. கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம். அஷ்டமத்தில் ராகு, 2லே கேது. ராகு கேதுகளுக்கு நடுவில் உங்களுடைய அமைப்பு இருப்பதனாலே இன்றைக்கு நீங்கள் ஏற்றமும் இறக்கமும் கலந்த வாழ்க்கை உங்களுக்கு வரலாம். தேவைகள் பூர்த்தியாகிவிடும் என்றாலும் கூட அருகில் இருப்பவர்களின் ஆதரவு கொஞ்சம் குறைவாகவே இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீரென்ற பணி மாற்றமோ அல்லது பணி நீக்கமோ நடைபெறலாம். மேலதிகாரிகள், உயர் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள். நீங்கள் கொஞ்சம் அமைதியும் பொறுமையும் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, சப்தமஸ்தானத்திலே புதன் இருக்கின்றார். எனவே சப்தமஸ்தானத்தில் விரையாதிபதி புதன் இருப்பதனாலே விரயங்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உறவினர் வழியிலும் விரயங்கள் ஏற்படலாம். உடன் இருப்பவர்களாலும் விரயங்கள் ஏற்படலாம். தவிர்க்க முடியாத விரயங்கள் என்பதனாலே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என்ன இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்கு கிழமை திங்கள் சுவாதி நட்சத்திரம் என்பதனாலே அருகில் இருக்கும் ஆலய வழிபாட்டுக்கு சென்று மேற்கொள்ளுங்கள். குறிப்பாக நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கும் நன்மையை வழங்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மத்தில் கேது, 7லே ராகு, சனியும் இருக்கின்றார். கண்டகச்சனியின் ஆதிக்கம். எனவே உங்களுக்கு எதை செய்ய நினைத்தாலும் உடனடியாக செய்ய இயலாது. தடைகளும் தாமதங்களும் வந்து அலைமோதிக்கொண்டே இருக்கும். வழிபாடுகளில் அதிக நம்பிக்கை வைப்பீர்கள். வாழ்க்கை துணை உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் வரலாம். அதே நேரத்தில் எதையும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் சில தடைகளும் தாமதங்களும் வரும். சர்க்கிள்கள் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள். 6ஆம் இடத்திலே புதன் இருக்கின்றார். புதன் 6ல் இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பதை பொறுத்து பொருளாதாரம் திருப்தியாக இருந்தாலும் மனக்லேசங்கள் அதிகரிக்கும். எனவே அருகில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வதன் மூலமே இன்றைக்கு நீங்கள் நன்மைகளை பெற முடியும். ஆலய வழிபாடும் அமைதியை வழங்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி நேயர்களே, 10லே குரு இருக்கின்றார். பதவி மாற்றங்கள், இடமாற்றங்கள் வரலாம். இருந்தாலும் சூழ்ச்சிகளை முறியடித்து நீங்கள் வெற்றி காண்பீர்கள். சொத்துக்கள் வாங்கும் முயற்சியில் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. 2லே சந்திரன் இருப்பதனாலே மன அமைதிக்காக புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த எண்ணங்கள் கைகூடலாம். முன்னேற்றம் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் இன்று கைகூடலாம். அதற்கு நண்பர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். 12ல் கேது இருப்பதால் ஆன்மீக பயணங்கள் உண்டு. நல்லது நடக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில் சந்திரன் குரு பார்க்கின்றார். குரு சந்திர யோகம் இருப்பதனாலே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். சில புதுமைகளை செய்து மற்றவர்கள் கவனத்தை ஈர்ப்பீர்கள். சக ஊழியர்கள் உங்களை பகைத்துக் கொண்டிருப்பவர்கள் எல்லாம் இப்பொழுது நட்பாக மாறுவார்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் கேட்ட சலுகைகளை வழங்குவார்கள். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும் என்று நீங்கள் ஏதேனும் விண்ணப்பித்திருந்தால் அந்த விண்ணப்பத்திற்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புகழ் மிக்கவர்களை சந்தித்து மகிழ்கின்ற நாள். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கலாம். 2லே செவ்வாய் இருப்பதனாலே திரண்ட செல்வம் வரப்போகிறது. சொத்து விற்பனையாலும் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். சொந்தங்களாலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். பதவி வாய்ப்பு ஒரு சிலருக்கு வரலாம். அதாவது பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தானாகவே தேடி வரும். 3ஆம் இடத்திலே புதன் இருக்கின்றார். லாபாதிபதி 3ல் இருப்பதனாலே உடன்பிறப்புகளுக்கு வேலை கிடைத்து அதன் மூலம் உதவி வருமானங்கள் கிடைக்கலாம். கடன் சுமை குறைய வழிபிறக்கும். இந்த நாள் நல்ல நாள்.
தனுசு நேயர்களே, உங்களுக்கு தடைக்கற்கள் எல்லாம் படிக்கற்களாக மாறும் நாள். இன்றைக்கு சந்தித்த நண்பர்கள் சந்தோஷமான தகவலை கொடுப்பார்கள். பொருளாதார முன்னேற்றம் கருதி எடுத்த புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் நடைபெறும். அது மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணி விழாக்கள், முத்து விழா, பவள விழா போன்ற விழாக்கள், கட்டிடம் திறப்பு விழா போன்றவற்றையெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். பொதுவாகவே நல்ல சுபகாரியங்களும் சுப செலவுகளும் ஏற்படுகின்ற இந்த நாள் நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்திலே கேது இருக்கின்றார், 2 ராகு இருக்கின்றார். 2 இருக்கும் ராகுவால் திரண்ட செல்வம் வரும். எனவே எண்ணங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறும். எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் அந்த தேவைகள் உங்களுக்கு பூர்த்தியாகும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். வருங்கால நலன்கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, அல்லது புதிதாக வீடு கட்டி குடியேறலாமா என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள். அந்த சிந்தனைக்கு இன்றைக்கு நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. மாமன் மைத்தின் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் மாறும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். கும்பராசினியர்களே, உங்களுக்கு இன்று அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். உதவிக்கரம் வேண்டுபவர்களின் எண்ணிக்கை உயரப் போகின்றது. வருங்கால நலன்கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட குறு பார்வை இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஒவ்வாமை நோக்கி ஆட்பட்டு வந்த உங்களுக்கு இன்று மருத்துவ செலவுகள் குறையும். உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். உடல்நலம் சீராகும். 7 கேது இருப்பதால் வாழ்க்கை துணை வெளியே மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அலைபேசி மூலம் வரும் தகவல் அதிகாலையில் நல்ல தகவலாகவே இருக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளபடியே அர்த்தாஷ்டமம் குரு. இப்பொழுது சந்திராஷ்டமம். எனவே எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது. திடீர் திருப்பங்கள் ஏற்படும். மற்றவர்கள் ஆலோசனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ள பொறுப்புகள் கூடுதலாக இருக்கும். கடன் சுமை கூடிக்கொண்டு செல்கிறதே என்று கவலைப்படுவீர்கள். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு. உத்தியோகத்திலும் சரி, தொழிலும் சரி, மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு இன்று குடும்ப பிரச்சனைகளும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கலாம். எனவே விட்டுக் கொடுத்து செல்வது, நிதானத்தை கடைபிடிப்பது, தானுண்டு தன் வேலை உண்டு என்று இருப்பது, இதன் மூலமே இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.